கிராம சக்தி 4500 ரூபாய் கட்டணும். எப்ப பார்த்தாலும் இந்த கடன் பிரச்சனை தானே இருக்கு. ஆமாங்க, கிராம மேல முடியல, ஸ்டேட் பேங்க் மேல இருக்குது. கிராம சக்திக்கு தாங்க வாங்கி வச்சிருக்கேன் 45,000. போய் அப்படி எடுத்து போட அரகரா அரகரோ நான் சாமிக்கு அரகரா போட்டுட்டேன் இருக்கு. சாமி ஆழ்வார் சொல்லுங்க. அப்படி உலகளந்த மாயக்கலனாக நான் இருந்தாலும் நீங்க இருந்தாலும் தசவாரங்கள் 10 என்றேனே. ஆமா, அந்த 10 அவதாரம் என்ன அவதாரம் எடுத்தேன் என்ன சொல்லட்டுமா? ஐயோ சொல்லுங்க. சோமுகனை கொல்ல வேண்டி அவதாரம் எடுத்த பரந்தாமன்னு சொன்னீங்களே, உண்மைதான். அப்படி தாங்கள் எடுத்த 10 அவதாரத்தில் தாங்கள் எடுத்த முதல் அவதாரம் என்ன? முதல் அவதாரம் கிரேதா திரேதா துபாவரி கலியுகம். ஓ, கிரேதா திரேதா துபாவரி கலியுகம். இந்த 4 யுகத்திலே உலகத்திலே நான் எடுத்த முதல் அவதாரம். ஓ, முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஓ, அதை ஏன் எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்? ஏன்? சோமுகாசுரனை கொல்வதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். ஓ, சோமுகாசுரனை கொல்ல தாங்கள் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக வந்தீங்க. ஆமா. இரண்டாவது என்ன? ஆமை அவதாரம் எடுத்தேன். ஓ, இரண்டாவது ஆமை அவதாரம். ஆமா. மூன்றாவது
வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். ஓ, வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். ஆமா. ஓஹோ, 4 நரசிம்ம அவதாரம். 5 குள்ள பிராமணன் அவதாரம். பாமாலியா அந்த தூரம் முடுக்கணும். காது கேட்கவே இல்லையா உனக்கு? பாமாலியா அந்த தூரம் முடுக்குன்னு சொன்னேன். பாமாலி தூரம் பண்ண சொன்னேன். நாய் கூட என்ன வைக்கிறேன். நான் போய் நாய் கூட என்ன அது நன்றி உள்ள ஜீவன் இல்ல. நன்றி கேட்டவனா அது சொல்லணுமா? கண்ணு கூச்சுதான் மேடம் அக்காவுக்கு. இவன் நன்றி உள்ளவனா? அவங்க அப்பன் செத்து 7 வருஷம் ஆகுது. சண்டால பாவி இது வரைக்கும் ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி 10 வச்சு கும்பிட்டது கிடையாது தாயடி இது வரைக்கும். அவ்வளவு நன்றி உள்ளவனாரா நீ? நல்ல வேலை உங்க அப்பன் போயிட்டாரு. சூட இருந்ததை நீ மருந்து வச்சு கொண்டு பண்ணாரா? என்னடா முடிக்க போடா அந்த பக்கம் போக்கனாக்கி தாயடி முடிக்கிற அப்பதான் திரும்படா அந்த பக்கம் 3 கேளுங்க. மூங்கொட்டி கதை கேளு. 4வது நரசிம்ம அவதாரம். 4வது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம். 5 குள்ள பிராமணர் அவதாரம். 5 குள்ள பிராமணர் அவதாரம். ஆமா. 6 பரசுராமர் அவதாரம். 6 பரசுராமர் அவதாரம். ஆமா. சரி. 7வது நான் எடுத்த அவதாரமும் என்ன? ராம அவதாரம். ஓ, ராம அவதாரம். ஆமா. 8வது பலராமர் அவதாரம். ஓ, 8வது பலம் கொண்ட பலராமர் அவதாரம். ஆமா. சரி. 9வது நான் எடுத்திருக்கூடிய அவதாரமும் என்ன? இந்த சின்ன கண்ணன் அவதாரம். அடேங்கப்பா, சின்ன கண்ணன் அவதாரம். ஆமா. சரி சரிங்க. 10வது நான் எடுக்கக்கூடிய அவதாரமோ கல்கி அவதாரம். ஓ, தங்கள் 10வது இருக்கக்கூடிய அவதாரமோ கல்கி அவதாரம். ஆமா. சரி சரிங்க. அந்த கல்கி அவதாரமானது எடுத்து நான் முன்னே சென்றால் இந்த உலகமே என் பின்னே அழிந்து கொண்டே வருமடா. ஓஹோ, 10வது கல்கி அவதாரம் எடுத்துட்டீங்கன்னா உலகமே அழிஞ்சு போயிருங்க. ஆமா. அப்ப மலமல்ல 10வது அவதாரம் எடுங்க. ஏனடா? ஊருக்குள்ள லோன் காரணத்தால எடுக்க முடியல. அதனால 10வது அவதாரம் கல்கி அவதாரம் எடுத்தா உலகமே அழிஞ்சு போயிருமில்ல. ஆமா. அப்ப இந்த லோன் தொந்தரவு இருக்காது. லோன் தொந்தரவு இருக்காது. உன்னோட கஷ்டம் உனக்கு. ஆமாங்க. வெடிஞ்சா கிராம சக்தி 4500 ரூபாய் கட்டணுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கடன் பிரச்சனை தானே இருக்கு. ஆமாங்க. கிராம மேல முடியல, ஸ்டேட் பேங்க் மேல இருக்குது. கிராம சக்தியில தாங்க வாங்கி வச்சிருக்கேன் 45,000. இருக்கட்டுமாப்பா. அந்த கடனை கட்டுவதற்கு உனக்கு வழி காட்டுகிறேன். ஐயோ, வழி காட்டுவேன். கடனே இல்லாத காட்டிக்கிறேன். சரி, நான் காட்டுறேனப்பா. சரிங்க, இருக்கட்டும். அப்படி இல்லையா வாரம் செவ்வாய்க்கிழமை கண்டா எங்க வீட்டுல வந்து நீங்க அந்த லோன் கட்டிவிட்டு போயிருங்க. நானே இனிமேல் லோன் எடுத்துட்டு இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு போயிடுறேன். ஐயோ, கம்மனு ஒரு டப்பா மருந்து வாங்கி குடிச்சு போடுங்க. இருக்கட்டும், போனால் போகட்டும். இருந்தாலும் சரிங்க, இந்த சின்னக்கண்ணன் அவதாரத்திலே என்னையும் ஈண்டெடுத்த தாயார் யார்? ஐயோ, உங்க அப்பா அம்மா யாரு சாமி? சொல்லட்டுமா? ஐயோ, காலையில சம்பளம் வாங்கலாம், சொல்லுங்க. தாயோடு தான் பிறந்த தாய் மாமனை சொல்ல வேண்டி ஐயா வளர்ச்சி
தத்தலாரி